வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற பலன்களை பற்றி, தனுசு ராசியான உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த பதிவு. சனி பகவானுக்கு வக்ரம் என்று 5 மாதங்கள் ஆண்டுதோறும் நடக்கும். இது சனி பகவானுக்கு மட்டுமல்ல, குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்ரம் என்பது ஆண்டுதோறும் நடக்கும். சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த கிரகங்களுக்கு வக்ரம் என்பது எப்பொழுதுமே கிடையாது. ஓராண்டுக்கு 5 மாதங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட கணக்கு தான். அதைவிட 10 நாள், சில நாட்கள் அதிகமாக மாறக்கூடிய வாய்ப்பும் வரும், இல்லை குறையக்கூட வாய்ப்பும் வரும். இதற்கும் காரணம் சூரிய பகவான் தான். இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் எந்த நிலையில் அமர்ந்து நன்மைகளை செய்வாரா, தீமைகளை செய்வாரா, இதை பற்றி தான் சிறு விளக்கமாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது இருப்பது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றால் ராசிக்கு 3இல் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை தந்து விடுவார். இதுக்கும் ஒரு விளக்கத்தை சொல்லிடலாம். தனுசு ராசியிலிருந்து கணக்கிடும்போது மீன ராசியில் தற்சமயம் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்ரம் பெற்றால் மீன ராசியினுடைய பலனை தரமாட்டார், கும்பராசியினுடைய பலனை தர ஆரம்பிப்பார். இதனால் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் வக்ரகதியில் அமரும்போது முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து விடுவார். 4ஆம் இடம் என்பது அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்களை தர வேண்டும் என்பது ஜோதிட விதி. இருந்தாலும் வக்ரம் பெற்று 5 மாதத்தில் உங்களுக்கு 3ஆம் ராசியில் அமர்ந்து முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுப்பார். தடைகள் விலகும். உங்களுக்கு இருந்து வந்த என்ன செய்வது, எப்படி செய்வது, எந்த நிலையில் செய்து நாம் வெற்றி பெறுவது என்ற தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு இனிமேல் நன்மைகள் என்பது அதிகமாக கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி சொல்ல முடியாது. அதற்கும் காரணம் இருக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது கூட பல மாதங்களெல்லாம் கிடையாது, சில மாதங்கள் மட்டும்தான். ஆனால் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று அமருகின்ற 5 மாதங்கள் என்பது உடல் நலத்தில் பாதிப்பா? உடல் நல பாதிப்புகள் விலகி உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்யும் தொழிலில் வருமானமில்லாத நிலையும், ஒரு சிலருக்கு தொழிலே பல வகையான கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பலன்களை இந்த காலத்தில் நீங்கள் பெற முடியும். இது தற்காலிகமாக தான். சனி பகவான் விலகிவிடவில்லை, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். அதிலிருந்து வக்ரம் பெறும்போது அவர் 3ஆம் இடத்தினுடைய பலனை 5 மாதங்கள் தரக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார். தடைகள் இருந்தால் விலகும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உடல்நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகி உங்களால் அனைத்து வகையான செயல்களும் செய்து முடிக்க, முயற்சிகளை எடுக்க வழியாக இருக்கும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் உங்களுடைய பல வகையான
பிரச்சனைகளை கொடுத்து வந்த உங்களுடைய உறவோ நட்போ எதுவாக இருந்தாலும் அந்த உறவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும், நன்மைகள் என்பது அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். செய்யும் தொழில், வியாபாரம் இல்லை ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் கூட இத்தனை மாதங்களாக கடுமையான கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் மாட்டி தவித்து கொண்டு இருந்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் செய்வதற்குண்டான வழியாக இந்த சனி பகவான் வக்ரம் என்பது கட்டாயமாக இருக்கும். எவ்வளவுதான் நல்ல பலன்களை சொன்னாலும் தசா என்பது தான் அதை முடிவு செய்யும் என்றாலும் சனி கெட்டால் எல்லாம் தடை. சனி பகவானுக்கு ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்வார், 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்வார், 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அதிகப்படியான நன்மைகளை செய்வார் என்பது ஜோதிட விதி. இப்பொழுது 3ஆம் இடத்தினுடைய பலன்களை உங்களுக்கு கட்டாயமாக தருவார், நன்மைகள் நடக்கும். அது மட்டுமல்ல, தடைகள் விலகும் என்று சொல்லிவிட்டால் போதாது, நன்மைகள் என்பது அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் போதாது. நற்பலன்கள் என்பது கிரகங்கள் பயிற்சி பெற்று அமரும் போது, அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா, இந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று அமரும் போது சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் கவலைகளும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்காது, நன்மைகள் நடக்கும். இதே கிரகங்கள் பாதகமான இடத்தில் அமரும்போது தசா என்பது பலமாக இருந்தால் கெடுபலன்களை குறைத்து உங்களை காப்பாற்ற வழியாக இருக்கும். அந்த வகையில் தனுசு ராசியான உங்களுக்கு நன்மைகள் என்பது சனியின் வக்கரத்தால் கிடைக்கும். குருவால் சில பாதகங்கள் இருந்தாலும் சனி பகவான் அந்த பாதகத்தையும் தடுத்து உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவிலும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.